10 வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல பனி படர்ந்த ஒரு இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல ஒரு வயல் வெளியில தனியாக ஒரு பெண் நடந்து போறா. அந்த பெண்ணோட பேர் வந்து ராதா. அந்த ராதாவை பார்த்து ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. இவள் மேல பேய் இருப்பதாகவும் இவளை போட்டு பேய் ஆட்டி படைக்குதுன்னு பல பேர் பலவிதமா பேசுறாங்க. ராதா வந்து தனியாக வீட்டுல இருக்கும்போது அவளே கண்ணாடியை பார்த்து தானா சிரிப்பாளாம், திடீர்னு அழுவாளாம், திடீர்னு சத்தமா கத்துவாளாம். இப்படியே ராதா பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். ஒரு நாள் அந்த கிராமத்துல உள்ள ஒரு கோவில்ல திருவிழா வந்துச்சான். ராதா தன் தோழிகளோட சேர்ந்து பேசி கொண்டிருந்தாளாம். அப்போ வந்து திடீர்னு அவளுடைய கண்கள் சிவந்து பேச்சு திக்குமுக்காடியதாம். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் ராதாவை பார்த்துட்டு பயந்தாகலாம். அப்போது அங்க இருந்த எல்லோரையும் பார்த்து ராதா இப்பவே ஏறலமா சிரித்தாளாம். ராதா வீட்டுல உள்ளவங்க அவளை வந்து ஒரு தனி ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு போயிருவாங்களாம். ஒரு நாள் ராதாவினுடைய தாய் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது ராதா ஒரு விசித்திரமான குரல்ல பேசினாலாம். நான் ராதா இல்லை, உங்க பொண்ணு உடம்புல ரொம்ப நாளா நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். இதை கேட்ட ராதாவினுடைய தாய் பயந்து போய் கதவை பூட்டிட்டு ஓடிட்டாங்களாம். அன்று இரவே கிராமத்து கோவில் பூசாரி ராதா வீட்டிற்கு சென்று சில பூஜைகளையும் மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். ராதாவின் உடல் நடுங்கியது. அவளுடைய கண்கள் சிவந்து போயின. ஒரு கட்டத்தின் மேல் ராதா மயங்கி விழுந்தாள். காலையில் கண் விழித்த போது அவள் பழைய ராதாவாகவே இருந்தாள். கிராமத்தில் உள்ள அனைவரும் பயத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ராதாவை பார்த்தார்கள். அன்றிலிருந்தே ராதா தனிமையாக வாழத் தொடங்கினாள். கிராமத்தில் யாரும் அவளுடன் பேச துணியவே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல பனி படர்ந்த ஒரு இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல ஒரு வயல் வெளியில தனியாக ஒரு பெண் நடந்து போறா. அந்த பெண்ணோட பேர் வந்து ராதா. அந்த ராதாவை பார்த்து ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. இவள் மேல பேய் இருப்பதாகவும் இவளை போட்டு பேய் ஆட்டி படைக்குதுன்னு பல பேர் பலவிதமா பேசுறாங்க. ராதா வந்து தனியாக வீட்டுல இருக்கும்போது அவளே கண்ணாடியை பார்த்து தானா சிரிப்பாளாம், திடீர்னு அழுவாளாம், திடீர்னு சத்தமா கத்துவாளாம். இப்படியே ராதா பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். ஒரு நாள் அந்த கிராமத்துல உள்ள ஒரு கோவில்ல திருவிழா வந்துச்சான். ராதா தன் தோழிகளோட சேர்ந்து பேசி கொண்டிருந்தாளாம். அப்போ வந்து திடீர்னு அவளுடைய கண்கள் சிவந்து பேச்சு திக்குமுக்காடியதாம். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் ராதாவை பார்த்துட்டு பயந்தாகலாம். அப்போது அங்க இருந்த எல்லோரையும் பார்த்து ராதா இப்பவே ஏறலமா சிரித்தாளாம். ராதா வீட்டுல உள்ளவங்க அவளை வந்து ஒரு தனி ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு போயிருவாங்களாம். ஒரு நாள் ராதாவினுடைய தாய் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது ராதா ஒரு விசித்திரமான குரல்ல பேசினாலாம். நான் ராதா இல்லை, உங்க பொண்ணு உடம்புல ரொம்ப நாளா நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். இதை கேட்ட ராதாவினுடைய தாய் பயந்து போய் கதவை பூட்டிட்டு ஓடிட்டாங்களாம். அன்று இரவே கிராமத்து கோவில் பூசாரி ராதா வீட்டிற்கு சென்று சில பூஜைகளையும் மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். ராதாவின் உடல் நடுங்கியது. அவளுடைய கண்கள் சிவந்து போயின. ஒரு கட்டத்தின் மேல் ராதா மயங்கி விழுந்தாள். காலையில் கண் விழித்த போது அவள் பழைய ராதாவாகவே இருந்தாள். கிராமத்தில் உள்ள அனைவரும் பயத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ராதாவை பார்த்தார்கள். அன்றிலிருந்தே ராதா தனிமையாக வாழத் தொடங்கினாள். கிராமத்தில் யாரும் அவளுடன் பேச துணியவே இல்லை.